செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும், ஐஸ்ரீ அண்ணன் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், மற்றும் இது தேர்தல் நேரம். பொதுவாக தேர்தல் நேரத்தில் நிகழ்வுகள், இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பது சட்ட விதிப்படி இருக்கிறது. ஆனாலும் இந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவம் கருதி நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த நிகழ்ச்சியை அனுமதி தந்த தேர்தல் ஆணையருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு, நிகழ்ச்சியின் நிறைவாக சகோதரர் திரு ஐஸ்ரீ கணேஷ் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். அருமை தந்தை அமரர் ஐஸ்ரீ வேலன் அவர்களுடைய 29வது ஆண்டு நினைவு விழாவிற்கு இங்கே வருகை தந்து சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவர், என்னுடைய அருமை சகோதரர் திரு நாசர் அவர்களே, துணைத் தலைவர் திரு பொன்வண்ணன் அவர்களே, பொருளாளர் அருமை சகோதரர் கார்த்தி அவர்களே, என்னுடைய அருமை தாயார் திருமதி புஷ்பா ஐஸ்ரீ வேலன் அவர்களே, என்னுடைய அருமை மாமா கே ராஜன் அவர்களே, என்னுடைய அருமை சகோதரர் திரு எஸ்வி சேகர் அவர்களே, மற்றும் இங்கே நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர்களே, என்னுடைய குடும்ப உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இங்கே நிறைய செயற்குழு உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கட்டடம் இருக்கும் வரை என்னுடைய தந்தையினுடைய நினைவு நாள் இங்கே நடத்தி கொண்டிருந்தோம். கட்டடம் இடிந்த பிறகு என்னுடைய பல்கலைக்கழகத்திலே இந்த விழா நடைபெற்று கொண்டிருந்தது. மீண்டும் இந்த நிலத்திலே இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று நான் மிகவும் ஆசையோடு இருந்தேன். அதற்கு நம்முடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே பர்மிஷன் கேட்ட உடனே நடத்துங்கள், நல்ல விழா இங்கே நடக்க வேண்டும் என்று திரு நாசர் சார் அவர்கள் கூறினார்கள். 10 நாட்களுக்கு முன்பு தான் இங்கே ஒரு பெரிய விழாவை திரு கமலஹாசன் அவர்கள் இங்கே நடத்தினார்கள். அதற்கு அடுத்த விழாவாக இங்கே 2வது விழாவாக கட்டடம் இல்லாமலேயே விழாக்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன. அதற்கு காரணம், இன்றைய தினம் இந்த சங்கத்தினுடைய சொத்து சங்கத்திற்கு வந்திருக்கிறது என்பது ஒரே காரணம்தான். அது மட்டுமல்லாமல் எனக்கு பேசுவதற்கு முன்னாலே குறிப்பிட்டார்கள், இங்கே சங்கத்தில் வந்து போகணும், எல்லாருமே அப்பப்போ அடிக்கடி வந்து போகணும், வந்து போகிறது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வந்து போகணும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள்னு சங்கத்தில் சொன்னாங்க. நான் ஒன்றே இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் என்னிலிருந்தோ சங்க மெம்பருக்கு, சங்கத்திற்கு உதவி செய்வதற்கு காத்து கொண்டு தான் இருந்தேன். ஆனால் இந்த கமிட்டி, இன்றைய தினம் வந்திருக்கிற தலைவர், செயலாளர் திரு விஷால் சார் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. திரு நாசர் அவர்களும் சரி, விஷால் அவர்களும் சரி, கார்த்தி அவர்களும் சரி, பொன்வண்ணன் சார் அவர்களும் சரி, எல்லாருமே ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறதுன்னே தெரியல, ஒரு குடும்பமாக ரொம்ப ஈஸியாக சுலபமாக, சார் இதெல்லாம் எப்படி சார் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நம்மளை கேட்க நமக்கு ஒரு ஆசை எனக்கும் அது மாதிரி நிறைய வேலை இருந்தாலும் இங்கே உட்காந்தன்னா ஒரு 1 ஹவர்னு சொல்லி தான் வருவோம். ஆனால் குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகிடும். பட் என்னத்துக்கு அதெல்லாம் அவ்வளோ நேரம் ஆகுதுன்னா, இங்கே ஒரு கட்டடம் கட்ட போகிறோம். அந்த கட்டடம் கிட்டத்தட்ட 1,35,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வருது. அவ்வளோ சாதாரணமாக இங்கே வந்துடாது. அதுக்கு எம்எம்டிஏ பர்மிஷன் வாங்கி ஆகணும், கார்ப்பரேஷன் பர்மிஷன் வாங்கி ஆகணும், என்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து பர்மிஷன் வாங்கி ஆகணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அவ்வளோ சர்வசாதாரணமாக இப்போ நம்ம எஸ்வி சேகர் சார் சொன்ன மாதிரி சீட்டு கட்டு மாதிரி கட்டிட முடியாது. அதில் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பேஸ்மெண்ட்டு போகிறோம், பள்ளம் நோண்டி கீழே போய் கார் பார்க்குக்கெல்லாம். ஏன்னா இதில் ஒரு கல்யாண மண்டபம் வரப்போகுது, ஒரு சினிமா தியேட்டர் வரப்போகுது, ஒரு நாடக கொட்டாய் வரப்போகுது, பெரிய நாடகம். இது வரைக்கும் இங்கே சென்னையிலே இல்லாத மாதிரி ஒரு நாடக அரங்கம் இங்கே சங்கர்தாஸ் அவர்களுடைய பேரிலே இங்கே வரப்போகுது. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணாதான், இப்போவே பிளான் பண்ணிட்டா தான் அதுக்கப்புறமா நம்ம இதை விட்டுட்டோமே அதை விட்டுட்டோமேன்னு அப்புறமா கட்ட முடியாது. அதனால்
அதுக்காக நிறைய நேரங்கள் எடுக்கிறோம். ஆனால் திரு கார்த்தி அவர்களும் விஷால் அவர்களும் எப்படி தான் வந்து இங்கே உட்காந்துட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல. ஆனால் அது பண்ணுறது மட்டும் இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, தன் வீடை கட்டினா கூட அந்த மாதிரி அவ்வளோ இது எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி அவ்வளோ திங்க் பண்ணி பண்ணவே மாட்டாங்க. அப்படி இங்கே இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே வந்து அவங்களுடைய ஆத்மார்த்தமான ஒரு இதை செலுத்தி நடிகர் சங்கத்தில் இந்த கட்டடம் ரொம்ப நல்லா வரணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஊரில் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கே இருக்கிற ரசிகர்கள் வந்தாலும் நடிகர் சங்கத்தை பார்த்துட்டு போகணும், அந்த மாதிரி ஒரு கட்டடம் அமையணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கட்டடத்தை இங்கே உருவாக்கி இருக்கிறோம். கூடிய 3 வருஷம்லாம் சொன்னாங்க. நிச்சயமாக 3 வருஷம்லாம் ஆகாது, 2 வருஷத்தில் கட்டி முடிச்சிடலாம். ஏன்னா அது வந்து எல்லா வேலையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதுக்கு முதல் காரணம் வந்து கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 கோடி ரூபா வந்திருக்கு. அது பேங்க்கில் இருக்குது. அதாவது அதான் திருப்பி சொல்கிறேன்னா, அவர் கார்த்தி சார் வந்து பொருளாளர், அவர் பணத்தை கூட எடுத்து கொடுத்துருவார். ஆனால் சங்கம் பணம்னாக்கா இப்படி தான் பிடிச்சி தான் எண்ணி தான் வந்து கொடுக்குறாரு. அது மாதிரி அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தாருன்னா நிறைய சீக்கிரமாக கட்டிடலாம் மண்டபத்தை. ஆனால் கொடுக்க மாட்டார், அவர் கரெக்டாக தான் கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் நிச்சயமாக எனக்கும் வந்து அடுத்த ஆண்டே வந்து கட்டடத்தில் ஒரு ஏசி ஹால்லேயே ஃபங்க்ஷன் இங்கே நடத்தணும் தான். ஆனால் குறைஞ்சது ஒரு 2 வருஷமாவது ஆகும். அதனால் இன்னும் 2 வருஷம் கழிச்சு 31வது ஆண்டு விழாவை நான் இங்கே நடத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த மாதிரி விழாக்கள் நிறைய செய்யணும், நிறைய சங்கத்தில் செய்யணும், இந்த மண்ணில் செய்யணும் அப்படின்றது தான். எல்லாருக்கும் எனக்கு முன்னாடியே பேசிய திரு ராஜன் அவர்கள் சொன்னார், இதில் வர கட்டடத்தில் வந்து 350 பேர் அமரக்கூடிய ஒரு சிறிய திருமண மண்டபம் ஒன்று என்னுடைய தந்தை பேரில் கட்டணும்னு நான் பொதுக்குழுவில் கேட்டுக்கிட்டேன். அதுக்கு பொதுக்குழுவிலையும் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்காக அது கட்டுறதுக்கு எல்லா செலவையும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த விழாவில் அதற்கு உண்டான முதல் தவணையாக ஒரு 10 லட்சம் ரூபாயை வந்து திரு கார்த்திக் அவர்கிட்ட கொடுத்துட்டு, இன்னும் கட்டடம் ஆரம்பிக்கலை, பட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு கட்ட எப்பப்போ வேணும்னு சொல்கிறாங்களோ அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருந்து அந்த மண்டபத்தை கட்டி முடிச்சிடணுன்றது தான் என்னுடைய இது. அதே மாதிரி மற்ற கட்டடத்தையும் கட்டுறதுக்கும் நாங்கள் ஒரு 2-3 பேரை மனசில் வச்சுட்டு இருக்கிறோம். அது போய் பார்த்து சீக்கிரமாக அதையும் முடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிப்போம். எல்லாருக்கும் நன்றி.